நம்ம வீட்டு ரசத்தை டம்ளராக வாங்கி குடிக்கணுமா? அவ்வளோ சூப்பராக வேணுமா ரசம்? எப்படி தெரியுமா பண்ணணும்? நம்ம ஒரு கப்பு தனியா, அரை கப்பு துவரம்பருப்பு, 1/4 கப்பு கடலைப்பருப்பு, 7-8 வரமிளகாய், 2 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் ஜீரகம், ஒரு எல்ஜி பெருங்காயம் துண்டு இவ்வளோ பிடிச்சி ஸ்டவ்வில் வானிலையை போட்டு ஒரு 2 ஸ்பூன் நெய் குத்தி முதல்ல அந்த பெருங்காயத்தை வறுத்து வச்சுடணும். பொரிஞ்சு ரமரமன் அதை வறுத்து வச்சுடணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், தனியா, மிளகா, சீரகம், மிளகு, துவரம்பருப்பு எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதுகளை அப்படியே போடணும். போட்டுட்டு சிம்மில் வச்சு வறுத்துட்டே வரணும். சிம்மில் வச்சு வறுத்துட்டே வரைச்சி என்ன ஆகும் அப்படின்னாக்கா, ப்ரௌனாக அந்த தனியாக வறுப்படணும். கருப்பாக வாயிடக்கூடாது, வறுப்படாமல் இருக்கக்கூடாது. சீரகம் என்ன பண்ணும், படக்குன்னு வெடிக்கும். மிளகு 2 நம்ம மேலே தெரிச்சு மூக்கில் தெரிச்சு தமாஷ் அந்த மாதிரி படக்குன்னு தெரிக்கும். அந்த அளவுக்கு அதை வறுத்து பக்கத்தில் வச்சுக்கணும். கொஞ்சம் கூட கரிச்சு போகக்கூடாது. துவரம்பருப்பும் கருப்பாக போகக்கூடாது, தனியாவும் கருப்பாக போகக்கூடாது, சீரகமும் கருப்பாக போகக்கூடாது, மிளகு வெடிச்சிருக்கணுமே வழியா அதுவும் கருப்பாக போகக்கூடாது. நல்லா பாங்காக அதை நல்லா வறுத்து பக்கத்தில் வச்சுடணும். இந்த ரசப்பொடி நமக்கு ஒரு வாரத்துக்கு வரும். ஒரே ஒரு நாளைக்கு பண்ணுறதுக்கு இல்லை. அது ஒரு வாரம் 10 நாளைக்கு கூட வரும். அந்தந்த குடும்பத்துக்கு ஏற்றபடி 7-8 பேர் இருந்தால் 2-3 நாளைக்கு வரும். 2-3 பேர் இருந்தால் ஒரு வாரம் 10 நாளைக்கு வரும். இதை நல்லா அரைச்சுடணும். மிக்சியில் போட்டு அரைச்சி பக்கத்தில் அரைச்சி வச்சுடணும். அதுக்கப்புறம் ஒரு குட்டி தக்காளி பழம் அளவுக்கு புளி, அதுக்கு கொஞ்சமாக திட்டமாக உப்பு போட்டு நல்லா கரைச்சி புளிச்சக்கரை கொதுவதெல்லாம் இல்லாத நீக்கி நல்லா வடிகட்டி வச்சுக்கணும். இப்போ வறுத்துக்கு இல்லையா வானையில், அந்த வானையிலே சுட்டுன்னு தான் இருக்கும். அதிலேயே ஒரு ஸ்பூன் நெய் குத்தி கடுகை போட்டு இந்த புளி கரைசலை குத்தி புளி கரைச்சி நல்லா கொதிக்கணும். கொதித்து அந்த புளி வாசனை நீங்கி கொதிக்கச்ச ரசப்பொடியை 2 ஸ்பூன் எடுத்து போடணும். போட்டு அதுவும் சேர்ந்து கொதிக்கும். அப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாத்தையும் அதில் போட்டு ஒரு டம்ளர் வள வேண்டாம் போடும். அப்புறம் சாப்பிட்டு பார்க்கலாம். புளிப்பு ரொம்ப குறைவாக இருந்தது, ரொம்ப அதிகமாக இருந்தால் அதுக்கு அது மாதிரி மிச்சம் முன்ன பின்ன வள வைக்கலாம். அப்புறம் கீழே எடுத்து நுரைச்சி வந்தோடனே கீழே எடுத்து வச்சு மூடி வச்சு விட்ருவோம். இந்த ரசம் பசியே இல்லை, சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிற கூட ஓடி வந்து நல்லா கரைச்சி சாப்பிட முடியாது. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த ரசம் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மழை காலத்துக்கு ரசம் நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு உணவாக இருக்கும். சில பேர் ரசமாகவே சாப்பிடுவா, சில பேர் ரசம் சாதமாக கரைச்சி சாப்பிடுவா. குழந்தை குட்டி யாராக இருந்தாலும் ஓடி வந்து சாப்பிடுவேன் இந்த ரசத்தை. ஏன்னா இதில் அந்த அளவுக்கு மனமும், அந்த அளவுக்கு சுவையும், அந்த அளவுக்கு டேஸ்ட்டுமாக இருக்கும். இது பண்ணி பார்த்து நம்ம நல்லா ரசம் வச்சு குடிக்கலாமா? இந்த பதிவை பற்றி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.